அந்த சைடு வந்து பியூஷ் கோயலுக்கு உடம்பு சரி இருக்கோ இல்லையோ வந்து பார்த்துட்டு போறாப்புல. அமித்ஷா அடிக்கடி வரா மாதிரி வீடு எடுத்து பார்க்குற அளவுக்குலாம் பேசு பொருளாயிடுச்சு. பிரதமர் இப்போ வராரு, மீண்டும் வர போறாரு. அப்போ அவங்க வந்து எதையோ ஒன்று பண்றாங்க. டிடிவி தினகரனை கூப்பிட்டு பேசுறாங்க. டிடிவி தினகரன் அவங்க நிர்வாகிகளை கூப்பிட்டு எல்லாரையும் ஆஃப் பண்றாரு. ஒன்னாயிட்டோம். நிர்வாகிகள் எதுனா மனசு கசப்பு இருந்தால் என்கிட்ட சொல்லணும். நீங்க ஆளாளுக்கு கருத்துலாம் சொல்லக்கூடாது. தொண்டர்களை பிரசன்ட் பண்ணி அமமுக தொண்டர்களும் அதிமுக தொண்டர்களும் 100% ஒன்னாயிடுவாங்கன்றாங்க. நீங்க புதுசா எதுவும் பண்ண வேணாம். நேத்து இணைஞ்சவங்க ஒன்னா ஒத்துமையை காட்டுறாங்கல்ல. அண்ணாமலை இப்ப எதுவும் கருத்து பேசல. அதெல்லாம் பார்த்து கூட நீங்க வந்து கம்முன்னு இருக்காம இது மாதிரி எதனா புகைச்சல். ஏன்னா 5 சீட்டுக்கு இவ்வளவு பஞ்சாயத்து பண்ணி விடுவீங்களா? இல்ல காங்கிரஸ்க்கு ஒரு செக்குலர் ஃபேஸ் இருக்கு. அவங்க வந்து அந்த கார்டை பயன்படுத்தணும்னு நினைப்பாங்க தானே. காங்கிரஸுக்கு செக்குலர் ஃபேஸ் இருக்குன்னா அப்ப திமுக இருக்கிறதுனா மதவாத ஃபேஸா? தமிழகத்துல மைனாரிட்டிஸ் ஓட்டு வந்து ஒன்னா வரும். தமிழகத்துல திமுக தான் வந்து செக்குலர் ஃபேஸ். மதச்சார்பின்மை, மத ஒற்றுமை அப்படின்னா அந்த விஷயத்துல திமுக வந்து ஒற்றுமை. திமுக தான் முகம், பெரிய முகம். அதிமுக பொறுத்தவரையில என்னன்னா திமுக செய்யக்கூடிய ஒரு சில தவறுகள் நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இவங்க வேற சில தவறுகள் செஞ்சாங்க. இதுதான் இங்க வித்தியாசத்தை தவிர்த்து இந்த 2 கொள்கையுமே மதச்சார்பின்மை. இதுல வந்து காங்கிரஸ்க்கு வந்து ஒரு பெரிய ரோல் முன்னாடி இருந்தது, இப்ப இல்ல. அப்படி ஒருவேளை இப்ப இவ்வளவு பஞ்சாயத்து இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் காங்கிரஸ்க்கு வலிமை இருக்குமே ஆனால் கண்டிப்பா அவங்க கூட்டணி விட்டு வெளியில போயிருப்பாங்க. அவங்க போக போறது கிடையாது, திமுக கூட்டணியில தான் இருப்பாங்கன்னு உறுதி செய்வாங்க. ஆனா மறுநாள் காலையில் யாருன்னா ஒருத்தர் பல்லு தேய்க்கும் போது என்ன பண்ணுவாரு, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, எங்களுக்கு வந்து ஒரு மரியாதை கிடைக்கணும், மரியாதை கிடைக்கணும், அப்புறம் அவள்தான் நடக்கிறதே வேற அப்படின்ற மாதிரி நாகரிகமா அவங்க போடுவாங்க. நான் சொல்றேன் யதார்த்தம். உடனே திமுகவில் பார்த்தீங்கன்னா இந்த அஃபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி தொடர்பாளர், அஃபீஸுல்லா மருத்துவர், அவர் என்ன போட்டிருக்காருன்னா காதலுக்கு மரியாதை, தேசத்துக்கு மரியாதை, நட்புக்கு மரியாதை, அதுக்கப்புறம் முதல் மரியாதை, ஊர் மரியாதை, வழக்க மரியாதை, மத மரியாதை, எந்த மரியாதை என்று தயவு செய்து சொல்லணும்னு அவர் போடுறாரு. உடனே எல்லாம் என்ன போறாங்கன்னா காதலுக்கு மரியாதை விஜய் படம், விஜய்க்கு ஆதரவா திமுக வந்து இப்படி ஒரு 4 பேர். அப்புறம் முதல் மரியாதை வந்து சிவாஜி படம், இது வந்து இது என்ன தேவர் பாலிடிக்ஸை குறிக்குதோ அப்படின்னு. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க கேட்கிற மரியாதை எல்லாம் வந்து ஆல்ரெடி இருக்குதுன்னு அவர் கிள்ளி. விஜயகாந்த் கூட மரியாதைன்னு ஒரு படம் நடிச்சிருக்காரு. அதுதான் இது மாதிரி எல்லாம் இது தேவையா? இந்த நேரம் என்ன பண்ணணும், கையில பூத்தை பார்க்கணும், எஸ்ஐஆர் நீக்கி. அந்த லிஸ்ட்ல பொண்டாட்டிக்கு மரியாதை வருதா சார்? அது கிடையாது. பொண்டாட்டிக்கு மரியாதைன்றது ஏங்க அரசியலுக்கு அப்பா கஷ்டமான கேள்வி கேட்கிறாரு. பொண்டாட்டிக்கு மரியாதை என்பது இருக்கு, புருஷர்களுக்கு மரியாதை கிடைக்குமா அப்படின்னு அந்த கேள்வி போனா அதுக்கு பதில் இல்லை. எந்த பெரிய மனிதர்களுக்கும் மரியாதை கிடையாது. அரசியல் ஒரு காமெடியா இருக்கு சார். காமெடியா ஆக்கிட்டாரு. ஒருத்தர் வந்தாரு விசில் ஊதிட்டு, அவர் வந்ததுல இருந்து இதேதான். இனி அடுத்து எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம்